ஹைஜீன். ஹைஜீன் மீன்ஸ் என்னம்மா? கிளென்லினஸ், சுத்தமாக இருக்கிறது. ஹைஜீன்னா என்னது? க்ளீன். க்ளீன். ஸோ நம்ம டெய்லி குளிக்கிறோமா? டெய்லி குளிக்கிறீங்களா? டெய்லி யூ ஆர் டேக்கிங் பாத், ரைட்? டெய்லி யூ ஆர் ப்ரஷிங் யுவர் டீத், கரெக்டா? வீக்லி 2 days ஹேர் பாத் பண்ணுறீங்களா? தலை குளிக்க வைக்கிறாங்களா மம்மி? குளிக்க வைக்கிறாங்களா? சரி, குளிக்க வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வீக்லி ஒன்ஸ் நெயில் கட் பண்ணுறீங்களா? நெயில்ஸ்லாம் க்ளீனாக வச்சுக்கிறீங்களா? நான் இப்போ செக் பண்ணுவேன் மேம், நெயில்ஸ் எல்லாம் க்ளீனாக இருக்கணுன்ற மாதிரி, சரியா? இல்லைன்னா என்னென்ன நடக்கும்னு அவங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கிளென்லினஸ், சுத்தமாக இருக்கிறது. நம்ம பாடியை க்ளீனாக வச்சுக்கணும், ஹெட்லேருந்து டோஸ் வரைக்கும். நம்மளோட பாடி இல்லை, நம்ம பாடியை நம்ம க்ளீனாக வச்சுக்கலன்னா என்ன ஆகும்? ஸ்வெட் ஆகுது இல்லை, நம்ம பாடி ஸ்மெல் வரும், நமக்கு அப்புறம் ஜுரம் வந்துடும், இன்ஃபெக்ஷன் ஆகிடும் பாடியில், ஃபீவர் வரும், டாக்டர் ஊசி போடுவாங்க. க்ளீனாக வச்சுக்கலன்னா என்ன ஆகும்? ஜுரம் தான் வரும், சரியா? அப்போ நம்ம க்ளீனாக இருக்கணும். நம்ம பாடி எப்படி இருக்கணும்? க்ளீனாக இருக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிற இடமா எப்படி இருக்கணும்? க்ளீனாக இருக்கணும். நம்ம சுற்றி இருக்கிற இடமே க்ளீனாக இருக்கணும்னா நம்ம பாடியை நம்ம எந்த அளவுக்கு ப்ரொடெக்டிவாக வச்சுக்கணும் இல்லையா? அதில் ஃபஸ்ட்டு ஃபார்மோஸ்ட் என்னென்னா ஓரல் ஹைஜீன். சொல்லுங்கள். ஏன்னா நம்ம எது வழியாக சாப்பிட்றோம்? எது வழியாக சாப்பிட்றோம்? மவுத், வாய் வழியாக தான் சாப்பிட்றோம்ல. உங்கள் ஃபுட்டெல்லாம் பைட் பண்ணுறது யார்? கடிக்கிறது யார்? வாய்க்குள்ளே என்ன இருக்குது? பல்லு. பல்லு தான் நம்ம உங்கள் ஃபுட்டெல்லாம் என்ன பண்ணுது? கிரைண்ட் பண்ணுது, கடிக்குது இல்லை? அவனு கடிக்குது, கரெக்டா? கடிச்சிட்டு நீங்கள் அப்படியே உள்ள சாப்பிட்றீங்க, கரெக்டாக? அப்போது உங்கள் பல்லு எவ்வளோ க்ளீனாக இருக்கணும்? அது வெயிட் பண்ணு. ஸோ பல்லு எவ்வளோ க்ளீனாக இருக்கணும், கரெக்டாக? பல்லு க்ளீனாக இல்லைன்னா என்ன ஆகும்? அழுக்கெல்லாம் வயிற்றுக்குள்ளே போய் வயிறு வலிக்கும். அப்போ டெய்லி நம்ம ப்ரஷ் பண்ணணும், கரெக்டாக? டெய்லி ப்ரஷ் பண்ணணும். டெய்லி ப்ரஷ் பண்ணல என்ன நடக்கும்னா ஜெர்ம்ஸ், கண்ணுக்கு தெரியாத ஜெர்ம்ஸ், நம்ம அதை பார்க்க முடியாது, ஒரு மைக்ரோஸ்கோப்னு ஒன்று இருக்குது, அது வழியாக தான் நம்ம பார்க்கலாம். அது வழியாக பார்க்கும் போது நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது, நம்ம பாடியில் வந்துடும். க்ளீனாக இல்லைன்னா, க்ளீனாக நம்ம பாடியை வச்சுக்கலன்னா என்ன ஆகும்? நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்துடும். அதெல்லாம் நமக்கு வந்து இன்ஃபெக்ஷனை தான் உருவாக்கும். இன்ஃபெக்ஷன் லீட்ஸ் டு ஃபீவர், காஃப், அந்த மாதிரி வந்துடும். நம்ம க்ளீனாக இருந்தோம்னா என்ன ஆகும்? அது வராது, ஓகேவா? ஸோ பல்லு வந்து க்ளீனாக இருக்கணும்.